ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் டு முருகாஸ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிம்பிளான ஸ்டோன் பேங்கிள் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு இந்த மாதிரி பிளைன் பேங்கிள், இந்த மீடியம் சைஸ் பேங்கிள் வச்சுட்டு 2 எடுத்திருக்கேன். சிசரு, அப்புறம் வெறும் ஸ்டோன் செயின் எடுத்து வச்சிருக்கேன். வேற எந்த திங்ஸுமே எடுக்கல இதுக்கு டெக்கரேட் பண்றதுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்ஸு, இது வந்துட்டு 30 ஸ்ட்ரிங்ஸ் சுற்றி எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் வந்துட்டு கம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரிங்ஸ் எப்படி சுற்றணுன்றத காமிச்சிடுறேன். இந்த மாதிரி ஒரு பேடோ இல்லை அட்டையோ வீட்டில் எடுத்து பழசு இருந்தாலும் ஓகே. நீங்கள் புதுசாக எதுவும் வாங்கணுன்றது இல்லை. ஒரு டப்பாவோட மூடியிலையோ எதில் வேணாலும் நீங்கள் இந்த மாதிரி சுற்றிக்கலாம். நான் 30 சுற்றிருக்கேன் ஸ்ட்ரிங்ஸை. ஸோ இந்த மாதிரி நல்லா சுற்றிக்கோங்க, டைட்டாக சுற்றிக்கோங்க. நீங்கள் நீட்டு வாக்கில் கூட வச்சு சுற்றிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு ஃபஸ்ட்டு ஒரு இது செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தேவை அப்படின்றது தெரியும். மிச்ச நூல் இருக்கிறத வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சுற்றியாச்சு. இது எல்லாத்தையுமே கையில் சேர்த்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து 2 சைடும் நம்ம கம் வைக்க போகிறோம். இப்போ வந்து நான் இன்றைக்கி வந்து ஃபெவிகால் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடு கொஞ்சோண்டு வச்சுட்டு ஒரு சைடு பட்டையாகவும் ஒரு சைடு கொஞ்சம் கூர்மையாகவும் இருக்குது. அது வந்து கம்பல் தகுந்த மாதிரி. இதுக்கு அப்படி கிடையாது. பிகாஸ் வந்துட்டு பலூனோட ஹோல் கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு சைடு ஊற்றிட்டேன். அது லைட்டாக ட்ரை ஆகட்டும். இப்போ இந்த மாதிரி இழுத்துட்டீங்க அப்படின்னா அங்கே வந்து உள்ளே ஏதாவது மடங்கி இருந்தால் நூல் அது ஸ்ட்ரைட் ஆகிட்டோம். ஸோ இப்போ இந்த மாதிரி இழுத்துட்டு எண்டில் வந்துட்டு திருப்பி அந்த சைடும் நம்ம வந்துட்டு கம் வச்சுக்கலாம். இப்போ இந்த சைடு நல்லா கம் வச்சு நல்லா அதை வந்துட்டு பாருங்க. இப்போ வந்து வளையலில் கொஞ்சோண்டு கம் வச்சுக்கிறேன். இப்போ இந்த சைடு லைட்டாக பட்டையாக இருந்ததில்ல, அந்த பகுதியை வந்து இதில் ஒட்ட போகிறேன். ஒரு 30 செகண்ட்ஸ்லேருந்து 1 மினிட் இது வந்து கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். ஏன்னா நம்ம அப்படி கம் வச்சோன்னே இது பண்ணோம் அப்படின்னா சுற்றும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது லைட்டாக ட்ரை ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு டைட்டாக சுற்றுறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரை ஆகிடுச்சு, பார்த்தீங்கன்னாலே தெரியும். இப்போ ஆனாலுமே டைட்டாக நான் அதை பிடிச்சிக்கிறேன். பிடிச்சிட்டு இப்போ வந்து எப்பயுமே சுற்றும் போது பார்த்தீங்கன்னா நல்லா டைட்டாக இறுக்கி சுற்றணும். அப்போ தான் பேங்கிள் வந்து லூஸ் ஆகிடாமல் இருக்கும். அதே மாதிரி இந்த சில்க் த்ரெட் பேங்கில் வந்து தண்ணியிலலாம் பட விடக்கூடாது. நல்லா டைட்டாக இந்த மாதிரி இழுத்து ஃபுல்லாக சுற்றிக்கோங்க. இந்த மாதிரி பேங்கிள் நம்ம வீட்டிலேயே செய்யும் போது நம்மளுக்கு ஏற்ற டிசைன், நம்மளுக்கு பிடிச்ச டிசைன் செஞ்சுக்கலாம். செலவும் ரொம்ப கம்மி. இப்போ நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா சில்க் பேங்கிள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரேட் ரொம்பவே அதிகமாக தான் இருக்குது. அது அதுக்கு அந்த நிறைய பேர் நினைப்போம் இதெல்லாம் போய் உட்காந்து செஞ்சுட்டு இருக்கிறதுக்கு 30-40 ரூபாய் கொடுத்து வாங்கிடலாம். அப்படி கிடையவே கிடையாதுங்க. ஒரு த்ரெட் எடுத்தீங்கன்னா ஒரு த்ரெட்ல நிறைய பேங்கிள்ஸும் செய்யலாம். அதே மாதிரி நிறைய இயரிங்ஸும் செய்யலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச இயரிங் பிடிச்ச எல்லாமே ஒரு த்ரெட்டில் செஞ்சுக்கலாம். ஸோ வந்துட்டு கம்மியான செலவில் நம்ம வந்துட்டு நமக்கும் செஞ்சலாம், நம்ம வீட்டில் இருக்க குட்டீஸ்க்கும் செஞ்சு கொடுக்கலாம். ஸோ அது வந்து ஒரு மன நிறைவும் இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன். கொஞ்சம் ஃபர்ஸ்ட் டைம் செய்யும்போது கஷ்டமா இருக்கும். பட் செஞ்சு பழகிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியா இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, "என்னடா நாங்களும் செஞ்சு பார்த்தோம். பட் ரொம்ப கஷ்டமா இருக்கு செய்யறதுக்கு" அப்படின்னு சொல்லுவாங்க. பட் எல்லாருக்குமே செய்யும்போது கஷ்டமா தாங்க இருக்கும். செஞ்சு பழகிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாகும். இப்போ இந்த மாதிரியே நம்ம சுற்றி எடுத்துக்கலாம். ஃபுல்லாகவே சுற்றணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த த்ரெட் எனக்கு வந்து கண்டிப்பாக பத்தாது ஃபுல்லாக சுற்றுறதுக்கு. ஆல்மோஸ்ட் த்ரெட்டு வந்து ஃபினிஷ் ஆக போகுது. அப்படி ஃபினிஷ் ஆகும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா திருப்பி அதே மாதிரி ஸ்ட்ரிங்ஸ் ஃபுல்லாக வந்துட்டு அட்டையில் சுற்றி திருப்பி நம்மளுக்கு தேவையான அளவு மட்டும் சுற்றினா போதும். எக்ஸ்ட்ரா சுற்றி அது வேஸ்ட்டாக தான் ஆகும். நிறைய பேர் ஐயோ நிறைய த்ரெட் வேஸ்ட் ஆகுதுன்னு நினைப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நான் செகண்ட் இதுவும் சுற்றி முடிச்சிட்டேன். இப்போ வந்து அந்த எண்டில் இருக்கிறத வந்துட்டு நம்ம சிசர்ஸ் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ அந்த செகண்ட் இது சுற்றும் போதையும் அதே அளவுக்கு இருக்கிற ஸ்ட்ரிங்ஸ் தான் சுற்றணும். ஸோ நீங்கள் அன்இவனாக ஒரு 30 35 40 சுற்றிட்டிங்கன்னா அது வந்து ஒரு மாதிரி புடச்சிட்டு கொஞ்சம் தடிமனாக தெரியும் அந்த இடத்துல. ஸோ வந்து இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க த்ரெட்ஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துலாம். இப்போ பாருங்கள் ரொம்ப ஈவனாக இருக்கும் எல்லா பக்கமும். சேம் எவ்வளோ நான் ஃபஸ்ட்டு சுற்றினீங்கன்னா அதே அளவு நீங்கள் சுற்றணும். அப்போ தான் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் வளையல். இப்போ பார்த்தீங்கன்னா பேங்கிள் ரொம்ப அழகாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதில் வந்து அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் ஒட்டலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்டோன் செயின் வந்துட்டு 3 லேயராக அதாவது 3 ஸ்டோன்ஸில் தான் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் பீஸாக.
நீங்கள் இந்த மாதிரி நிறைய கட் பண்ணி கலெக்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ கம் வச்சுக்கலாம். கம் வச்சுட்டு அதில் ஒவ்வொரு இதுவாக இருந்தது ஒரு லைனாக ஒட்டிகிட்டே வரலாம். அது பார்த்தீங்கன்னா அதில் வந்து செயின் இடையில இருக்கிறதுனால கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும் அந்த மூணு மூணு ஸ்டோன்ஸும். பட் அந்த மூணு ஸ்டோன்ஸை நம்ம கையில் டைட் பண்ணி மூணையும் பக்கத்தில் பக்கத்தில் ஒட்டி இருக்க மாதிரி ஒட்டிங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். இல்லைன்னா அந்த இன்பிட்வீன் ஒரு ஸ்டோனுக்கு இடையில இருக்க அந்த கேப் தெரியும். கேப் தெரியாமல் மூணையுமே ரொம்ப க்ளோஸாக ஒட்டுங்க. அதுதான் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்தது ஒட்டி காட்டுறேன். இந்த மாதிரி ஃபுல் பேங்கிள் ஃபுல்லாக சுற்றணும். இந்த மாதிரி நம்ம வீட்லயே செய்வது நம்மளுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். இன்னொரு விஷயத்துல செலவும் கம்மி. இப்போ ஒரு சில்க் த்ரெட் பேங்கிள் வாங்கும்போது அந்த 700 800 இந்த மாதிரிலாம் வருது. ஆனால் நம்ம ஒரு த்ரெட்டு வாங்கிட்டோம் அப்படின்னா அந்த த்ரெட்டில் கண்டிப்பாக வந்து 4 to 5 பேங்கிள்ஸ் இயரிங்ஸ் தான் செய்யுது. ஸோ அதனால எப்பயுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் செய்கிறது நம்மளுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். இன்னொன்னு நம்ம வந்து மத்தவங்களுக்கும் செஞ்சு குடுக்கலாம் வீட்ல. நமக்கும் செஞ்சு போட்டுக்கலாம். நம்மளுக்கு பிடிச்ச டிசைன்ல, பிடிச்ச மாரி செய்யலாம். இப்ப கடையில பார்த்தீங்கன்னா, அங்க வச்சிருக்க கலெக்ஷன்ஸ்ல தான் செலக்ட் பண்ற மாரி இருக்கும். ஸோ வந்து இந்த மாரி ஃபுல்லா ஒட்டிடுங்க. நான் ஏன் இந்த வீடியோ ஃபுல்லா காட்டுறேன்னா, நெறைய டைம் வந்துட்டு நெறைய பேரோட இது வந்து நம்ம ஃபுல்லா வந்துட்டு பேசணும் அப்படின்னா அவங்களுக்கு ஈஸியா ரீச் ஆயிடும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ ஃபுல்லாவே நான் பேசி வந்து இதை ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்ட்டு. நான் வந்து மோஸ்ட்லி ட்ரை பண்றேன் இந்த மாரி போடுறதுக்கு. அப்படி இல்ல மியூசிக்ல போட்டேன் அப்படின்னா, நெறைய பேர் வந்து கண்டிப்பா இரிட்டேட் ஆவாங்க. ஒண்ணுமே புரியல. அவங்க பாட்டுக்கு கொட்டிட்டு இருக்காங்க. எத்தன ஸ்டோன், எத்தன ஸ்ட்ரிங் எதுவுமே சொல்ல மாட்றாங்க அப்படின்னா, அதுக்காக தான் நான் அந்த வீடியோ கண்டிப்பா அப்லோட் பண்ணேன். கண்டிப்பா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாரி நீங்களும் செஞ்சு சப்போஸ் செஞ்சீங்க அப்படின்னா, அத எனக்கு ஃபோட்டோ அனுப்புங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாரி நெறைய வீடியோஸ் நான் போடுறேன். உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்ஸ் எனக்கு கண்டிப்பா தேவை. ஸோ கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எல்லாருக்கும் அட்வான்ஸ் நியூ இயர் விஷஸ். இந்த இயர் எப்படி உங்களுக்கு அமைஞ்சதோ இல்லையோ, அடுத்த வருஷம் இன்னும் ஹாப்பியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன். பாய்.